தாய் வீடு செப்டம்பர் 2025. மூத்த ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக்கின் ஊடகப் பணியும் செயல் நெறியும். எழுதியவர் இக்பால் அலி. வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக்கின் ஊடகப் பணி 6 தசாப்தங்களுக்கு மேற்பட்டதாக மதிக்கப்படுகின்றது. அரபுலகின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் யுத்த நிலவரங்கள் குறித்து இலங்கையிலிருந்து ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு அவரை போல வேறொருவர் இருக்க முடியாது என கருதுகின்றேன். மத்திய கிழக்கு நாடுகளிலும் அவரது தாய் நாட்டிலும் ஆற்றிய ஊடகப் பணிகள் அளப்பரியவை. சர்வதேச ரீதியில் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில மொழி ஊடகவியலாளர், சர்வதேச விவகாரங்களில் புலமை மிக்க எழுத்தாளர். அதேபோல் தமிழ் ஊடகத்துறைக்கும் பங்களிப்பு நல்கியவர். சமூக வலைத்தளத்தில் பல லட்சக்கணக்கான வாசகர்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். அத்தோடு எழுத்தின் வாயிலாக தன் புகழை மேலோங்கச் செய்தவர். அவர் இணையதளங்களுக்கும் வெளிநாட்டு இதழியலுக்கும் இற்றை வரைக்கும் ஓய்வு இல்லாமல் சுறுசுறுப்போடு எழுதி வருகின்றவர். ஊடகத்துறை என்பது புனிதமானது. அதற்கு புதுக்குருதி பாய்ச்சி வலிமையூட்டி காக்க வேண்டும் என்ற உள்ள துடிப்போடு தான் பின்பற்றி வருகின்ற கொள்கையில் சற்றும் பின்வாங்காமல் செயற்பட்டு வருகின்ற ஒருவர். ஒவ்வொரு துறையிலும் அவரது பங்களிப்புகள் விதந்துரைக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றன. இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் சன் ஆங்கில நாளிதழின் உதவி ஆசிரியர், அரசாங்க ஊடகமான தினசரி நாளிதழ், டெய்லி நியூஸ் மற்றும் சண்டே அப்சர்வர் பத்திரிகைகளின் உதவி ஆசிரியர், மத்திய கிழக்கிலிருந்து வெளிவரும் பிரபல்யமான ஆங்கில மொழி கல்ஃப் இதழின் இலங்கைக்கான பிரதான செய்தியாளர். 1979ஆம் ஆண்டில் அவர் இலங்கை பத்திரிகையாளர்கள் குழுவை துபாய்க்கு அழைத்து சென்று ஆங்கில மொழி நாளிதழான கல்ஃப் நியூஸ் பத்திரிகையில் இணைந்தார். ஒரு வருடம் கழித்து அவர் கலீஜ் டைம்ஸில் சேர்ந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கு அவர் அந்நாட்டின் அரசியல், பொருளாதார, பண்பாட்டு அம்சங்கள் தொடர்பாக 7 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதியவர் என்பது அவரது வரலாறு கூறுகின்ற பாடம். 1987ஆம் ஆண்டு மீண்டும் வளைகுடா செய்தி நிறுவனத்தில் இணைந்த அவர் பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவில் வளைகுடா செய்தி பணியக தலைவராக பணியாற்றினார். அங்கு வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கின் முக்கியமான பொருளாதாரம், நிதி முகாமைத்துவம், அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து தொடர்ந்து கட்டுரைகளை வெளியிட்டார். அக்காலத்தில் ஊடக மாநாடு நடத்துவதற்காக மட்டும் கல்ஃப் நாட்டுக்கு உலக தலைவர்கள் வருவார்கள். பல நாட்டு உலக தலைவர்கள் அந்த இடத்திற்கு வந்து ஊடக அறிக்கைகளை வெளியிடுவார்கள். இதில் முக்கிய அம்சமாக இவற்றையெல்லாம் முன்னின்று நடத்தி அச்செய்தி அறிக்கைகளை வெளியிடுபவராக லத்தீப் ஃபாரூக் அவர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் வளைகுடாவில் வாழ்ந்து பணியாற்றிய பிறகு மார்ச் 2001இல் அவர் கொழும்புக்கு திரும்பினார். இங்கு வந்த அவர் வளைகுடா பகுதியில் ஐரோப்பிய, அமெரிக்க மற்றும் தூர கிழக்கு நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டு இலங்கையில் ஒவ்வொரு அம்சத்தையும் விளக்கும் முகமாக சிறப்பு கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். முஸ்லிம் உலகில், குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் அவர் கட்டுரைகளை எழுதினார். சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் சிங்கரத்னதுங்க அவர்கள் சன் பத்திரிகையில் லத்தீப் ஃபாரூக் அவர்களுடன் இணைந்து கடமையாற்றிய ஆத்ம நண்பர். ஆங்கில மற்றும் சிங்கள பத்திரிகைகளுக்கும் எழுதுகின்ற வல்லமையை கொண்டவர்களாக இருவரும் திகழ்ந்தார்கள். லத்தீப் ஃபாரூக் வீரகேசரியில் உலக விவகாரங்கள், அரசியல், பொருளாதார விடயங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட 400 கட்டுரைகளுக்கு மேல் எழுதியுள்ளார். அதேபோல் தினகரனிலும் எழுதியுள்ளார். கடந்த அரசாங்கத்தால் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற இன வன்முறைகள் குறித்து முழு வெளியுலகமும் அறிந்து கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தில் துணிந்து எழுதி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஊடகவியலாளர்கள் கூட இவை குறித்து எழுதுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் இவருடன் சுதந்திர ஊடகவியலாளர் ஹமீத் கரீம் உள்ளிட்ட ஓரிருவர்களை துணிந்து ஆங்கிலத்தில் எழுதினார்கள். துறை சார்ந்து விரிவாக ஆராயும் போது லத்தீப் ஃபாரூக்கின் சர்வதேச ஊடகத்துறையின் பங்களிப்பு மிகவும் காத்திரமானது. கடந்த காலங்களில் இலங்கை முஸ்லிம்கள் இன நெருக்கடி நிலைக்குள்ளாகி துன்புறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் உள்ளான வேளையில் அவர் ஆங்கில மொழிகளில் எழுதிய கட்டுரைகள் உலக அரங்குகளில் மிகவும் பேசு பொருளாக காணப்பட்டன. அக்கட்டுரைகள் தமிழ் மொழி உட்பட பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பிரபல்யமான செய்தித்தளங்களில் மீள்பதிவுகளாய் வெளிவந்தன. எவரை பார்த்தாலும் ஊடகம் என்று
அவர்கள் நம்புகிற எதையோ வைத்துக்கொண்டு குண்டு சட்டிக்குள் அங்கீகாரத்தை தேடி குதிரை ஓட்டுபவர்களாக பார்க்க முடிந்த சூழலில் இவர் தனித்து துலங்கினார். மானுட முன்னேற்றத்திற்காகவும் அவர்களது ஆரோக்கியமற்ற வாழ்வு நிலை குறித்தும் தனது சக்திக்கு உட்பட்ட வகையில் அரபுலக ஆங்கில மொழி ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்கினார். இவர் லேக் ஹவுஸின் டெய்லி நியூஸ் மற்றும் சண்டே அப்சர்வர் பத்திரிகைகளின் ஆசிரியர் பீடத்தில் ஒரு தசாப்த காலம் கடமையாற்றியவர். அவற்றில் அதிவேகமாக புது புது அரசியல் சார்ந்த சூடான செய்திகளை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கியவர். வெறுமனே செய்திகளை மாத்திரம் எழுதுகின்ற ஊடகவியலாளன் இல்லை. மாறாக சமூக அநீதிக்கு எதிராகவும் கொடுமைகளுக்கு எதிராகவும் போராடும் ஒரு போராளியாக, சமூக வழியில் பொது மனிதர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக பக்கம் சாயாமல் துணிந்து நின்று குரல் எழுப்புகின்ற ஓர் ஆளுமையாக லத்தீப் ஃபாரூக் அவர்கள் இருந்தார்கள். இலங்கை மற்றும் உலக அரசியல் அரங்குகளில் உள்ள அரசியல் தலைமைகளுடன் இவர் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர். பேராசிரியர் M.A. நுஹ்மான், A.M. நஹியா, சட்டத்தரணி ஜாவித் யூசுப், சட்டத்தரணி M.M. சுஹைர் போன்ற பெரும் புகழ்பெற்ற நண்பர்களுடன் மதிப்பும் அன்பும் கொண்டு தொடர்ந்தும் இடைவெளி இல்லாமல் பழகி வருபவர். கலாநிதி M.A.M. சுக்ரி அவர்கள் இறக்கும் வரை அவருடனும் நெருங்கி பழகி வந்தார். தன் கைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து ஆங்கில மொழி நூல்களையும் வாசிக்கக்கூடிய வாசகர். லத்தீப் ஃபாரூக் அவர்கள் கண்டி மாவட்டத்தில் புகழ்மிக்க மடவளை எனும் ஊரில் 1943 பிறந்தவர். அவர் மடவளை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையிலும் கடமையாற்றியவர். லத்தீப் ஃபாரூக் அவர்கள் ஒரு வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அவர் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் தந்தை அப்துல் லத்தீப் குருநாகல் நகரில் சாதாரண கடை வியாபாரம் செய்தவர். அவர் ஆரம்ப கல்வியை 1949 முதல் 1955 வரை மடவளை மதீனா பாடசாலையில் கற்றவர். 6ஆம் ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு வரை 1956 முதல் 1959 வரை வத்துகாமம் கிரைஸ்ட் சர்ச் கல்லூரியில் கற்றார். 1960 உயர்தர கல்வியை மாத்தளை புனித தாமஸ் கல்லூரியில் கற்றவர். அப்பொழுது பாடசாலையில் ஆங்கில பாட ஆசிரியர் அவரது வகுப்புக்கு சென்று தனியார் பாடசாலைகளை அரசாங்கம் உள்ளீர்க்கப் போகின்றது என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சுய கட்டுரை எழுதும்படி கோரினார். அதற்கிணங்க அவர் அது நல்லதுதான் என்று அரசாங்கத்திற்கு ஆதரவாக அந்த கட்டுரையினை எழுதினார். அதனால் குறித்த ஆசிரியர் அவருடன் முரண்பட்டு கொண்டார். மாணவரும் ஆசிரியருமாகிய இருவரும் மாறி மாறி எதிரான கருத்துக்களை முன்வைத்தார்கள். அப்பாடசாலை தனியார் பாடசாலையாகும். அதனால் அவர் அங்கு தொடர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1962 மாத்தளை சாஹிரா கல்லூரிக்கு சென்று கல்வி கற்றார். அங்கு கல்வி கற்று HSUE பரீட்சை எழுதி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அப்பொழுது பல்கலைக்கழகம் சென்று படிப்பது என்றால் ரூபாய் 150 செலவாகும். அந்த அளவுக்கு செலவுகள் செய்து படிக்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் பண வசதிகள் இருக்கவில்லை. அவர் வீட்டில் பொருளாதார நெருக்கடி இருந்தது. ஆதலால் அவர் படிப்பினை இடைநிறுத்திவிட்டு 1962 கொழும்பு சென்று மரதானை ரெம்பில் வீதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தார். டோனாட்டில் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில் ஊடகவியலாளர் யூனுஸ் என்பவர் இருந்தார். அவர் சன் நியூஸ் இதழியலின் விளையாட்டுத்துறை ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருந்தார். லத்தீப் ஃபாரூக் அவரிடம் சென்று தனக்கு ஏதாவது தொழில் பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர் நாளை காலை 10 மணி அளவில் தனது அலுவலகத்திற்கு வரும்படி கூறினார். அந்த வகையில் லத்தீப் ஃபாரூக் அங்கு உரிய நேரத்திற்கு சென்றார். யூனுஸ் அவர்கள் அவரை அழைத்து சென்று சன் பத்திரிகையின் முகாமைத்துவ பீட ஆசிரியர் தனபால் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். அவர் சன், தவச, தினபதி, சிந்தாமணி போன்ற பத்திரிகைகளின் வெளியீட்டு நிறுவனத்தின் முகாமையாளர் ஆவார். அங்கு உடனே லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு நேர்முக பரீட்சை ஒன்றை வைத்தார்கள். அதில் லத்தீப் ஃபாரூக் தெரிவு செய்யப்பட்டார். முதலில் சுதந்திர ஊடகவியலாளராக இயங்கும்படி, பின்னர் நிரந்தர நியமனம் வழங்குவதாகவும் உறுதியளித்தார்கள். அக்காலத்தில் 10 வரிகளுக்கு ஒரு செய்தி எழுதினால் 40% வழங்குவார்கள். அவர் ஆங்கில மொழியில் எழுதுகின்ற செய்திகள் அதே தினம் தமிழில் மொழிபெயர்த்து தினபதி பத்திரிகையிலும் வெளிவரும். அதில் வெளிவரும் செய்திகள் யாவற்றிற்கும் பணம் வழங்குவார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் எழுதும் செய்திகளுக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபாய் 20 சதம் அளவில் அவருக்கு வழங்கப்பட்டது.
அவர் 1966 முதல் 1969 வரை மிகுந்த கஷ்டத்துடன் அங்கு ஊடகவியலாளராக பணியாற்றினார். சன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் கலாநிதி காமினி விஜயவர்தன, லத்தீப் ஃபாரூக், ராஜா அரியரட்னம், யோகா பாலச்சந்திரன் போன்றவர்களுடன் சன் ஆங்கில பத்திரிகையில் கடமையாற்றினார். அப்போது தினபதி, சிந்தாமணி பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக SD சிவநாயகம் அவர்கள் இருந்தார்கள். மனிதர்களுள் மாணிக்கம் என்ற பத்தியை அவர் எழுதினார். கொழும்பு காலிவீதியில் கொள்ளுப்பிட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய மாமனாரின் கார்னிவல் ஐஸ்கிரீம் அருகில் உள்ள வீடொன்றிலேயே அவர் தங்கியிருந்தார். அதற்கு முன்னால் தான் டாக்டர் MC கலீல் இருந்தார். அப்பொழுது அவருடைய அறிமுகம் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு கிடைத்தது. நல்ல குணம் படைத்த அவர் அறுவை சிகிச்சை செய்து கடற்கரை பக்கம் இருந்த அவர் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அச்சமயம் MC கலீல் அவர்களை சந்தித்த லத்தீப் ஃபாரூக் அவர்களின் பொருளாதார நிலைமையினை கவனத்திற்கொண்டு டாக்டர் MC கலீல் அவர்கள் தான் சுகயீனமுற்ற நிலையில் இருந்தாலும் கூட அவர் தன்னை சுதாகரித்துக் கொண்டு லத்தீப் ஃபாரூக் விடயமாக லேக் ஹவுஸுக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் மாமாவான ரஞ்சித் விஜயவர்தன அவர்களை நேரடியாக சந்தித்து கதைத்தார். அதற்கு அவர் லத்தீப் ஃபாரூக் அவர்களை இணைத்துக் கொள்வதாக உறுதியளித்தார். அதேவேளையில் முன்னாள் அமைச்சர் ACM ஹமீட் அவர்களுக்கும் லத்தீப் ஃபாரூக் அவர்களுடன் மிக நெருக்கமான உறவு இருந்தது. அவர் டெய்லி நியூஸ் பிரதம ஆசிரியர் ஏர்னட்ஸ் கொரியாவுடன் கதைத்தார். அதன் பின்பு 1971களில் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு ஆசிரிய பீடத்தில் நியமனம் வழங்கப்பட்டது. லேக் ஹவுஸ் டெய்லி நியூஸ் பத்திரிகை நிறுவனத்தின் குழுமத்தில் இணைந்து லத்தீப் ஃபாரூக் அவர்கள் தன் கடமைகளை திறம்பட செய்ய டெய்லி நியூஸ் பிரதம ஆசிரியர் ஏர்னட் கொரியா லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு முழு ஆதரவு வழங்கினார். அன்று முதல் பத்திரிகையின் வளர்ச்சிக்காக லத்தீப் ஃபாரூக் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்தார். ஆசிரியர் ஏர்னட்ஸ் கொரியா அவர்கள் லேக் ஹவுஸில் டெய்லி நியூஸின் ஆசிரியராகவும் பின்னர் 1960கள் மற்றும் 70களில் மிகவும் செல்வாக்குமிக்க நாளிதழான சிலோன் அப்சர்வரின் ஆசிரியராகவும் பணியாற்றினார். மேலும் அவர் லேக் ஹவுஸை விட்டு வெளியேறிய பிறகு சிங்கப்பூரில் உள்ள ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸில் ஆசிரியராகவும் வெளியுறவு கட்டுரையாளராகவும் இருந்தார். ஏர்னட்ஸ் ஆங்கில மொழியில் அபாரமான புலமை கொண்டவர், சொற்பொழிவாளரும் கூட. ஏர்னட்ஸ் ஃபாஸ்ட் அமெரிக்க அதிகாரிகளிடம் அவர்களின் சொந்த நடையில் பேசும் ஆற்றல் பெற்றவர். அவரது அசாத்தியமான திறனால் வாஷிங்டனில் உள்வட்டத்தில் A+ மதிப்பெண் பெற்று பத்திரிகை பணியில் தனது முழுமையான தொழில்முறை திறமைக்காக நட்பெயரை பெற்றார் என்றும் கூறுவார்கள். அவருடைய நிர்வாகத்தில் லத்தீப் ஃபாரூக் கடமையாற்றினார். அப்போது தினகரன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக சிவகுருநாதன் அவர்கள் இருந்தார்கள். அப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி SWRD பண்டாரநாயக்கவின் தலைமையில் ஆட்சி பீடம் ஏறியது. ஒரு வருடத்தின் பின் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி ஏற்பட்டது. நாட்டு மக்களிடையே மக்கள் விடுதலை முன்னணி என்று கூறப்படுகின்றவர்கள் யார் எவர் என்று தெரியாது. அவர்களை மக்கள் தேடவும் ஆராயவும் தொடங்கினார்கள். மக்கள் விடுதலை முன்னணி என்று சொன்னால் பெரும் பயம். போலீசார் அவர்களை கைது செய்து விடுவார்கள். அவர்கள் பற்றி வாய் திறக்க முடியாது. பிடித்து சென்று கொலை செய்து விடுவார்கள். அப்பொழுது லத்தீப் ஃபாரூக் அவர்கள் பௌத்த மதகுரு ஒருவரை சந்தித்தார். அவர் ஒரு மக்கள் விடுதலை முன்னணியின் அதிதீவிர ஆதரவாளர். முன்னாள் மின்வலு சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அவர்களுடைய தந்தையான மஹிந்த விஜயசேகர அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர்களுள் ஒருவராக அப்பொழுது இருந்தார். அவரை பௌத்த மதகுரு ஒருவரின் ஆதரவுடன் வனாத்தமுள்ள என்ற இடத்தில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த கல்யாண மண்டபத்தில் லத்தீப் ஃபாரூக் சந்தித்தார். லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு மஹிந்த விஜயசேகர அவர்களுடன் செவ்வியினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் அவருடன் சேர்ந்து எந்த புகைப்படமும் எடுக்க அனுமதி வழங்கப்படவில்லை. லத்தீப் ஃபாரூக் அவர்களுடைய கேள்விகளுக்கு மஹிந்த விஜயசேகர விடையளித்தார். மக்கள் விடுதலை முன்னணியினர் என்பவர்கள் யார்? எப்படி தோற்றம் பெற்றது? அவர்களுடைய இலக்கு என்ன என்பது பற்றி விரிவான கட்டுரையொன்றை சண்டே அப்சர்வர் பத்திரிகையில் எழுதினார். இந்த செய்திதான் லத்தீப் ஃபாரூக் அவர்களை உச்சநிலை ஊடகவியலாளராக உயர்த்தியது. பின்னர் அவர்
இந்த தகவலை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை உலகமும் ஊடகமும் நிறுவனங்களும் தேடியது. BBC போன்ற பல சர்வதேச ஊடக நிறுவனங்கள், வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் என முழு ஊடக நிறுவனங்களும் லத்தீப் ஃபாரூக் அவர்களை ஒரு கணம் திரும்பி பார்க்க செய்தன. இதே செய்தியை இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் வெளிவரும் புகழ்பெற்ற தேசிய பத்திரிகைகள் லத்தீப் ஃபாரூக் அவர்களின் பெயரோடு இணைத்து மீள பிரசுரித்தன. இதனால் அவருக்கு எண்ணிலடங்கா செல்வாக்குகள் குவிந்தன. அப்போது டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் ஏர்னட்ஸ் கொரியா மலேசியாவுக்கு சென்று விட்டார். லத்தீப் ஃபாரூக் சண்டே அப்சர்வர் பத்திரிகைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அக்காலத்தில் ஹட்டன் நேஷனல் வங்கி ஹரி ஜெயவர்தன, லத்தீப் ஃபாரூக் ஆகிய இருவருக்கும் இடையே மிக நெருக்கமான நட்பு நிலவியது. ஹரி ஜெயவர்தன அப்பொழுது தேயிலை ஏற்றுமதியின் உதவி முகாமையாளராக பணிபுரிந்தார். இருவரும் அடிக்கடி சந்திப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் ஹரி ஜெயவர்தன அவர்கள், இலங்கையில் உள்ள நல்ல தேயிலையை இந்தியா நிறுவனங்கள் கொள்வனவு செய்து அதனை தரமற்றதாக மாற்றி ஈராக் நாட்டுக்கு விற்பனை செய்கிறார்கள் என்று லத்தீப் ஃபாரூக் அவர்களிடம் தெரிவித்தார். அந்த செய்தியை லத்தீப் ஃபாரூக் அவர்கள் பத்திரிகையில் பிரசுரம் செய்தார். இவ்வாறு அவர் வெளியிடும் ஒவ்வொரு செய்திகளும் எரிமலையாக பொங்கி கொப்பளித்து பூரித்து நிற்கக்கூடியவையாக இருந்தன. அவருக்கு ரூபாய் 200 சம்பளம் ஆகும். அப்பொழுது அது ஒரு பெரிய சம்பளம். அந்த செய்தி வந்தவுடன் ஈராக் உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலிருந்து லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஈராக் உயர்ஸ்தானிகர் லத்தீப் ஃபாரூக் அவர்களுடன் பேச வேண்டும் என்று பெண்மணி ஒருவர் அழைப்பு விடுத்தார். அதற்கு லத்தீப் ஃபாரூக் அவர்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயமே இங்கே இல்லை, எங்கு இருந்து பேசுகிறீர்கள் என்ற கேள்வியினை தொடுத்தார். அதற்கு அந்த பெண்மணி, இலங்கையின் ஈராக் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அலுவலகம் இன்டர்கான்டினல் ஹோட்டலில் தான் இருக்கிறது என்று பதிலளித்தார். லேக் ஹவுஸுக்கு அருகாமையில் தான் இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலும் இருந்தது. அந்த இடத்திற்கு லத்தீப் ஃபாரூக் அவர்கள் நடந்து சென்று சந்தித்தார். அப்பொழுது உயர்ஸ்தானிகர், பத்திரிகையில் வெளிவந்த செய்தி பிழையானது, அவர்கள் தரமற்ற தேயிலையை விற்பனை செய்யவில்லை என்று கூறி தெளிவுபடுத்தியுள்ளார். லத்தீப் ஃபாரூக் அவர்கள் அவருடைய உரையை செவிமடுத்து தூதுவருடைய மறுப்பு கருத்தை பெற்றுக்கொண்டு வந்து அதனை புதிதாக வந்துள்ள ஈராக் உயர்ஸ்தானிகர் அந்த செய்தி பிழை என்று குறிப்பிட்டுள்ளார் என்று கூறி புகைப்படத்துடன் பத்திரிகையில் பிரசுரம் செய்தார். அதன் பின்பு தூதுவருக்கு மிக்க மகிழ்ச்சி. தூதுவர் அவரை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று அங்கு சென்ற லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு தூதுவர் நன்றி தெரிவித்தார். அவர் அப்பொழுது திரும்பிச் செல்லும் போது பத்திரிகைகள் சிலவற்றை அவர் கையில் தூதுவர் கொடுத்தார். அவையெல்லாம் பத்தாத் நியூஸ் பத்திரிகைகள் ஆகும். இதில் ஈராக் நியூஸ் ஏஜென்சி பற்றி பெரியதொரு கட்டுரை இருந்தது. அதனை முழுமையாக வாசித்துவிட்டு மறுநாள் தொலைபேசியில் அது பற்றி தூதுவருடன் பேசினார். அவரை தூதுவர் மீண்டும் வரச் சொன்னார். லத்தீப் ஃபாரூக் அவர்கள் அங்கு சென்று தூதுவருடன் உரையாடிவிட்டு இலங்கை ஈராக் நியூஸ் ஏஜென்சியின் செய்தியாளராக கடமையாற்றுவதற்கான விண்ணப்பத்தையும் நிரப்பிக் கொடுத்தார். வெளிநாட்டு ஊடகத்துறையில் செய்தியாளராக நியமனம் எப்போது வரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு 1.5 மாதத்திற்கு பிறகு ஈராக் தூதுவரின் அழைப்பு வந்தது. அங்கு சென்று லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு ஈராக்கின் நியூஸ் ஏஜென்சியின் இலங்கைக்கான செய்தியாளராக நியமனம் வழங்கப்பட்டது என்ற தகவலை தெரிவித்த தூதுவர் தனது மகிழ்ச்சிகரமான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். லத்தீப் ஃபாரூக் அவர்கள் லேக் ஹவுஸில் கடமையாற்றிக் கொண்டு 1971 இருந்து ஈராக் நியூஸ் ஏஜென்சிக்கும் செய்திகளை அனுப்ப ஆரம்பித்தார். அப்பொழுது ஈராக் நியூஸ் ஏஜென்சியின் மாதாந்த சம்பளம் ரூபாய் 1800 என குறிப்பிடப்பட்டது. அதேவேளை லேக் ஹவுஸில் உயர்ந்த ஊடகவியலாளர் ஒருவர் பெறும் சம்பளம் 350 ஆகும். லேக் ஹவுஸின் பிரதம ஆசிரியரின் சம்பளம் ரூபாய் 850 ஆகும். அரபுலக மத்திய நாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நிறைய புத்தகங்கள் வாசித்து மத்திய கிழக்கு நாடுகள் பற்றிய அறிவு புலமையை நன்கு வளர்த்து கொண்டார். பின்னர் எழுதத் தொடங்கினார். தொடர்ச்சியாக 2 வருடங்கள் ஈராக் நியூஸ் ஏஜென்சிக்கு செய்திகள் அனுப்பி வந்தார். 2 வருடங்களுக்கு பிறகு அந்நாட்டுக்கு வரும்படி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்நாட்டுக்கு சென்று பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு நாடு திரும்பினார். லேக் ஹவுஸில் பணியாற்றியமையால் பாராளுமன்ற செய்தி சேகரிப்புக்கும் செல்வார். அதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், எல்லா தரப்பினர்களுடைய அறிமுகங்களும் அவருக்கு தானாகவே கிடைத்தன எனலாம். பிரதம ஆசிரியர் ஏர்னட்ஸ் கொரியா அவருடன் மிகுந்த அன்பு வைத்திருந்தார்.
அவர் லத்தீப் ஃபாரூக் அவர்களை அரசியல் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட போகின்றது, அவை தொடர்பான தகவல்களை சேகரித்து எழுதும்படி கேட்டுக்கொண்டார். அக்கால அரசியலமைப்பு துறையின் அமைச்சர் கொல்வின் ஆர்.டி. சில்வாவாகும். ஆனாலும் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு அத்துறையில் சிறந்த அனுபவ முதிர்ச்சி போதாது. எனினும் 10 கேள்விகளை தயார்படுத்தி கொண்டு சென்று அமைச்சரிடம் கேள்விகளை கேட்குமாறு ஆசிரியர் அவரை பணித்திருந்தார். அந்த கேள்வியில் இன ஒருமைப்பாடு சகவாழ்வுதான் என்று மேடைகளில் நன்றாக பேசுகின்றோம். இது இவ்வாறு இருக்க இலங்கை பௌத்த நாடு எனவும் சிங்கள மொழி தேசிய மொழி எனவும் அரசியல் அமைப்பில் கொண்டு வந்தால் நாட்டில் பெரிய பிரச்சனைகள் எழலாம். அதேபோன்று சிறுபான்மையினத்தவர்கள் 2ஆம் நிலையை சார்ந்தவர்கள் என்று கருத்து முரண்பாடு எழுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன என்று அமைச்சரிடம் லத்தீப் ஃபாரூக் அவர்கள் கேள்வி கேட்டதோடு நில்லாது அதனை விளக்கவும் செய்தார். அதன்போது அமைச்சர் அவர்கள், தனது தலையிலே ஆணி ஒன்றை எடுத்து அடித்த மாதிரியான கேள்விகளை அல்லவா கேட்கிறீர்கள், ஆனாலும் அது உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய விடயம்தான் என்று அமைச்சர் பதிலளித்தார். அவர் அவ்வாறு ஒத்துக்கொண்ட கருத்தை லத்தீப் ஃபாரூக் அவர்கள் பத்திரிகையில் எழுதினார். அந்த செய்தி இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மறுவாரம் ஜி பொன்னம்பலம் அவர்களுடன் நேர்காணல் ஒன்றை செய்யுமாறு பிரதம ஆசிரியர் ஏர்னட்ஸ் கொரியா அவர்கள் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு பணிப்புரை விடுத்தார். அதுவும் ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாறியது. இப்படி பெரும் அரசியல் தலைமைகளை பேட்டி கண்டு பத்திரிகையில் பிரசுரம் செய்தார். லத்தீப் ஃபாரூக் அவர்களின் நண்பர் ஒருவர் லிபியா தூதுவர் ஆலயத்தில் கடமையாற்றினார். அவர் பெயர் அப்துல் சலாம் மிலாதி. அவர் லத்தீப் ஃபாரூக் அவர்களை சந்தித்த போது ஊடகவியலாளர்களுக்கு லிபியா நாட்டுக்கு சுற்றுலா செல்வதற்கான விசாக்கள் வந்துள்ளன, சகல பயண செலவுகளும் இலவசம் என்று தெரிவித்தார். அதற்கிணங்க அந்த பயணம் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு கைகூடியது. இலங்கையில் இருந்து லிபியாவுக்கு சென்று பின்னர் லண்டன் செல்ல வேண்டும் என்று இருந்தது. லத்தீப் ஃபாரூக் அவர்கள் அங்கு சென்று வெளிநாட்டு அமைச்சர் அவர்களுடன் சந்தித்து உரையாடியவர். லிபியா தலைவர் கடாஃபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கையினை முன்வைத்தார். அதற்கு ஏற்ப அந்நாட்டின் நேரப்படி மறுநாள் மாலை 4 மணி அளவில் நாட்டின் தலைவர் கடாஃபி அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு கிடைத்த அந்த சந்திப்பின் மூலம் பத்திரிகைக்கு நேர்காணலை செய்தார். அந்த நேர்காணலை ஆங்கில மொழியில் செய்வதற்கு லத்தீப் ஃபாரூக் எதிர்பார்த்தார். ஆனால் கடாஃபி அரபு மொழியில் வழங்குவதற்கே விரும்பினார். அந்த வகையில் அரபு மொழியில் நேர்காணல் இடம்பெற்றது. அவ்வாறு அரபு மொழியில் இடம்பெற்றதால் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு இடையில் கேள்விகளை தயார் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்பொழுதுதான் லிபியா நாட்டில் எரிபொருள் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட காலம் எனலாம். அப்பொழுது கடாஃபி அவர்கள் லத்தீப் ஃபாரூக் அவர்களை பார்த்து தான் சந்தித்த முதலாவது ஆசிய நாட்டு ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக் தான் என்ற கருத்தை தெரிவித்து தன் நேர்காணலை வழங்கினார். இது லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு ஒரு மகத்தான சந்திப்பாக அமைந்தது. லத்தீப் ஃபாரூக் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆகியோருடன் நெருங்கி பழகி அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டியவர். இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் இலங்கை பலஸ்தீன நட்புறவு ஒன்றியத்தை உருவாக்குவதற்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர். இப்படி நீண்டதொரு வரலாற்றை கொண்டவராக இவர் காணப்படுகின்றார். அதேபோன்று 1979 நடைபெற்ற இந்திய தேர்தலின் போது இந்திரா காந்தி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஒரு சிறந்த ஊடகவியலாளரும் கூட. துபாய் நாட்டின் கலதாரி ஹோட்டலின் உரிமையாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 1979 டிசம்பரில் இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது, இந்திரா காந்தி போட்டியிடுகின்றார், அவர் எங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிறாரோ அங்கே சென்று அவருடைய செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்று லத்தீப் ஃபாரூக் அவர்களை அழைத்து வேண்டிக் கொண்டார். அந்த வகையில் லத்தீப் ஃபாரூக் அவர்கள் இந்தியா சென்றார். இந்திரா காந்தி செல்லும் கூட்டங்கள் அனைத்திற்கும் அவர் சென்றார். இந்திரா காந்தியின் ஊடக செயலாளர் லத்தீப் ஃபாரூக் அவர்களுக்கு கூட்டங்கள் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல்களை வழங்கி உதவிகள் செய்தார். ஹைதராபாத்தில் வைத்து லத்தீப் ஃபாரூக் அவர்களை பார்த்த இந்திரா காந்தி அவர்கள், நீங்கள் யார் என்று கேட்டார். கல்ஃப் நாளிதழின் உரிமையாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார செய்திகளை சேகரிக்கும்படி கூறியுள்ளார் என்றார் அவர். நீங்கள் யார் என்று உங்களை பார்த்து இந்திரா காந்தி கேட்பார் என்பதை லத்தீப் ஃபாரூக் அவர்களிடம் அப்துல் ரஹ்மான் முன்னரே தெரிவித்திருந்தார். அது அப்போது உண்மையாகி இருந்தது. 7 வாரங்கள் இந்திரா காந்தியுடன் பயணம் செய்தார் லத்தீப் ஃபாரூக். இறுதி நாட்கள் அவர் கேரளாவில் கோவளம் பீச் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அன்றுதான் தேர்தல் முடிவு வெளியிடப்பட்டது. இந்திரா காந்தி வெற்றி பெற்று விட்டார்.
அவர் வெற்றி பெற்றவுடன் முதல் ஊடக சந்திப்பு கேரளாவில் நடைபெற்றது. அந்த ஊடக சந்திப்புக்கு லத்தீப் ஃபாரூக் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த இடத்தில் பத்திரிகைகளில் உங்களை பற்றி விமர்சனங்கள் வெளிவந்தன, அவைகளுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அதற்கு இந்திரா காந்தி அவர்கள், யார் யாரெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப் போவதில்லை என்று இந்திரா காந்தி தெரிவித்தார். இப்படி ஊடகத்துறைக்கான கண்ணியத்தை பேணி சீர்மையான நோக்குடன் செயலாற்றி வந்தமையால் அவருக்கு பெயரும் புகழும் உலகமெங்கும் தானாகவே தேடி வந்தது. இவை தவிர இவர் ஊடக வாழ்க்கை பயணம் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் பெரியதொரு சுயசரிதை நூலையும் எழுதியுள்ளார். ஆங்கில மொழியில் எல்லாமாக மொத்தம் அவரது 11 நூல்கள் வெளிவந்துள்ளன. இவர் எழுதிய நூல்களில் வார் ஆன் டெரரிசம், த அன்டோல்ட் ட்ரூத்ஸ், பயங்கரவாதத்திற்கு எதிரான போர், சொல்லப்படாத உண்மைகள் என்ற புத்தகம் அமெரிக்க, ஐரோப்பிய மற்றும் இஸ்ரேலிய படையெடுப்புகளையும் அந்நாடுகள் முஸ்லிம் நாடுகளை அழிப்பதையும் வெளிப்படுத்தி இருந்தது. இந்நாடுகள் தங்களின் செய்கைகளை நியாயப்படுத்த பயங்கரவாதத்தை இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுடன் தொடர்புபடுத்தும் சதித்திட்டத்தை விரிவாகவே கையாள்கிறது என்பதையும் அந்நூலில் வெளிப்படுத்தியிருந்தார். பிரபல பிரிட்டிஷ் நாடக ஆசிரியர், நோபல் பரிசு பெற்ற ஹெரால்ட் பிண்டரின் கருத்துக்களை கொண்ட இந்த புத்தகத்திற்கு மலேசிய பிரதமர் டாக்டர் மஹதிர் முகமது முன்னுரை எழுதியுள்ளார். இந்நூலின் வெளியீட்டு விழா மலேசியாவில் இடம்பெற்றது. உலகில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்து வெளியிடப்படும் முதல் நூலாக இதனை கருதுவதாக மஹதிர் முகமது அவர்கள் குறிப்பிட்டிருந்ததும் இங்கு நினைவு கூறத்தக்கது. நோபாடிஸ் பீப்பிள், The Forgotten Plight of Sri Lankan Muslims, யாருமற்ற மக்கள், இலங்கை முஸ்லிம்களின் மறக்கப்பட்ட அவல நிலை என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் இலங்கை அரசாங்க படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இனப்போரினால் இலங்கை முஸ்லிம்கள் அனுபவித்த துன்பங்களை எடுத்து காட்டுகிறது. அமெரிக்காஸ் நியூ வேர்ல்ட் ஆர்டர் எக்ஸ்போர்ட்டிங் வார்ஸ், அமெரிக்காவின் புதிய உலக ஒழுங்கு, ஏற்றுமதி போர்கள் என்ற நூல் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அமெரிக்கா தலைமையிலான பிரிட்டிஷ், ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ரஷ்ய படையெடுப்புகள் முதலானவற்றால் முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் 1991 முன்னாள் சோவியத் யூனியனின் வீழ்ச்சியடைந்ததிலிருந்து இற்றை வரை முஸ்லிம் நாடுகளின் அழிவுகள், மில்லியன் கணக்கான முஸ்லிம்களின் திட்டமிட்ட படுகொலைகள் ஆகியவற்றை ஆழமாக பேசுகிறது. பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலின் முடிவில்லாத அட்டூழியங்கள், ஆப்கானிஸ்தான், பொஸ்னியா, கொசோவோ, செச்னியா, ஈராக், லிபியா, ஆப்கானிஸ்தான், அல்ஜீரியா மற்றும் சிரியாவில் ஏமன் வரை மேற்கொள்ளப்பட்ட போர்கள் மற்றும் முஸ்லிம் நாடுகளில் செய்யப்பட்ட இனப்படுகொலைகள் முதலானவற்றை இந்த புத்தகம் ஆவணப்படுத்துகிறது. உலகளவில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு நடந்து வரும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்நூல் வெளிப்படுத்தி நிற்கிறது. இந்த புத்தகத்தில் நோபல் பரிசு பெற்ற தவக்குல் கர்மான், அமெரிக்காவின் மறைந்த ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனின் முன்னாள் உதவி செயலாளராக இருந்த அமெரிக்க பிரபல செய்தியாளர் பால் கிரெய்க் ராபர்ட்ஸ், சிகாகோவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஸ்டீவன் லென்ட்மன், முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயரின் சர்வதேச மேம்பாட்டுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் கிளேர் ஷார்ட், மலேசிய அறிவுஜீவி டாக்டர் சந்திரா முசாபர் மற்றும் இந்திய எழுத்தாளர் ராம் புன்யானி ஆகியோரின் கருத்துக்களும் உள்ளன. முஸ்லிம்ஸ் அண்டர் சீஜ், முற்றுகையிடப்பட்ட முஸ்லிம்கள் என்ற நூல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இலங்கை தீவின் முஸ்லிம்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அட்டூழியங்களை கூறுகிறது. 2015 ஜூன் மாதம் இலங்கையின் மேற்கு கடற்கரையில் உள்ள அலுத்கம, தர்கா டவுன் மற்றும் வேறுவளை ஆகிய இடங்களில் முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களை பற்றியும் ஊரடங்கு உத்தரவின் போது ஏற்பட்ட வன்முறை குறித்தும் இந்நூலில் பேசப்படுகிறது. இந்தியா லாஸ்ட் காஷ்மீர், இந்தியா காஷ்மீரை இழந்தது என்ற நூல் 1947 ஆண்டு துணை கண்டம் பிரிக்கப்பட்டதிலிருந்து காஷ்மீர் முஸ்லிம்களின் சுதந்திர போராட்டத்தை நசுக்க இந்திய அரசு எடுத்த முக்கிய தீர்மானங்கள், ஆக்கிரமிப்புகள் மற்றும் இந்திய ஆயுதப்படைகள் அப்பாவி முஸ்லிம்கள் மீது மேற்கொண்ட வன்முறைகள் குறித்த கட்டுரைகளின் தொகுப்பாகும். ஜெனோசைட் ஆஃப் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், ரோஹிங்கியா முஸ்லிம்களின் இனப்படுகொலை. வளமான மற்றும் வளம் நிறைந்த ராக்கைன் பகுதியில் மியன்மார் அரசாங்கம் முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்தது குறித்து உலகம் முழுவதிலும் இருந்து எழுத்தாளர்கள் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து ரோஹிங்கியா முஸ்லிம்களின் இனப்படுகொலை என்ற தலைப்பில் நூல் ஒன்றினையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஹோப் ஷேட்டர்ட்,
மைத்ரி ரணில் கூட்டணியின் வாக்குறுதிகள் மற்றும் தோல்விகளை உள்ளடக்கி வெளிவந்த நூலே ஹோப் ஷட்டர்ட். அன்றைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை தீவின் முஸ்லிம்களுக்கு எதிரான முறையில் மேற்கொள்ளப்பட்ட தேவையற்ற மற்றும் வெட்கக்கேடான இனவெறி வன்முறைகள் குறித்தும் இந்நூல் பேசுகிறது. பிளேயிங் வித் ஃபயர், நெருப்புடன் விளையாடுதல். முஸ்லிம்களின் கட்டாய இறுதிச் சடங்கு கொரோனா மரணம் என்ற நூல் 2021 பிப்ரவரியில் வெளியிடப்பட்டது. நோ டியர்ஸ் ஃபார் பாலஸ்டைன், பலஸ்தீனத்திற்காக கண்ணீர் இல்லை என்ற நூல் 2025 ஜூனில் வெளியிடப்பட்டது. இவற்றை விட மேஹெம் டியூரிங் கர்ஃப்யூ, ஃபாரின் பிரசன்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஆகிய நூல்களும் வெளிவந்துள்ளன. மதிப்பளிப்பு. 2015 இலங்கை பத்திரிகை நிறுவனம் அவருக்கு பத்திரிகைக்கான மதிப்புமிக்க வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கியது. 1976 சிலான் டெய்லி நியூஸ் அவரை ஐக்கிய நாடுகள் சபையின் 3ஆம் உலக பத்திரிகையாளருக்கான டாக் புலமை பரிசில் உதவித்தொகைக்கு பரிந்துரைத்தது. இலங்கையில் அரபுலக அரசியல் கலாசாரத்தையும் அவர்களுடைய பண்புகளையும் மனிதாபிமான செயற்பாடுகளையும் அறிமுகம் செய்தவர். அவை மாத்திரமல்ல, பௌத்த, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்களிடையே நட்புறவை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்காற்றியவர். லத்தீப் ஃபாரூக் என்ற ஒரு மூத்த ஊடகவியலாளனின் சுய வரலாற்றையும், அவர் கட்டமைத்து சென்ற ஊடக வரலாற்றையும், அவர் பங்கேற்ற ஊடக செய்தி சேகரிப்புகளையும், அவரது காட்டமான ஊடக அறிக்கைகளையும், உலகளாவிய ரீதியில் அரபுலக சூழலில் அவரது ஊடக பங்களிப்பின் மூலமான மாற்றத்தையும் அறிய இந்த கட்டுரை வழி செய்யும் என்று நம்புகின்றேன். லத்தீப் ஃபாரூக் அவர்களின் ஊடக வாழ்வியல் புதிய தலைமுறையினருக்கு ஊடக கல்வி முறைமைக்குள் பாடமாக அமைய வேண்டும் என்பதற்கு இந்த சான்றுகள் தக்க முன்னுதாரணமாக அமைகிறது. இவர் எழுதிய ஆங்கில மொழி நூல்கள் மனிதாபிமானமானது இன்னும் உயிரோடு இருக்கிறதா அல்லது செத்துவிட்டதா என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு உதவும். அதேபோல் அவர் ஊடகவியலாளராகவும் நூலாசிரியராகவும் இருந்து எதிர்கால விரிவு நிலையினை தேடுவதற்கான தன் பணியினை ஊடகங்களின் வாயிலாக கச்சிதமாக செய்து காட்டியுள்ளார். அதை அப்படியே இன்னும் ஒரு வெளிச்சத்திற்கு நகர்த்தி செல்வது ஊடகவியலாளர்களின், ஆய்வாளர்களின் கடமையாகும். நன்றி.